இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு வீரா. மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் பக்கத்துல நம்ம முருகன் டீ கடையில. என்னாச்சு? இல்ல மாமா, உங்களை பார்க்கணுமே, நான் வரலாமா? இங்கதான் இருக்கேன், வா. சரிங்க மாமா. மாமா. அண்ணா, 2 டீ. சரி, உட்காரு வீரா. வீரா, டீ சாப்பிடு. பரவாயில்ல, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய. மாமா, நீங்க எடுத்த முடிவுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னேறதுக்கும் தனித்தனியா முன்னேறதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க நல்லா வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் மாமா. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது அத பண்ணணுமா மாமா? ஏதோ நம்ம வீட்டுல இருந்துட்டே பண்ணலாமே மாமா. இப்படி பிரிஞ்சிருந்து நம்ம தனித்தனியா நிக்கிறது சரியா படல மாமா. மாமா உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டாரு, உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதெல்லாம் நான் சத்தியமா நியாயப்படுத்தவே இல்லை. ஆனாலும் ஒத்துமையா இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கே அழகு. நாங்க அக்கா தங்கச்சிக்கு 3 பேருமே இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் என்ன மாமா பேசினாங்க? ஒரே குடும்பத்துல ராமச்சந்திர பொண்ணு எடுத்துட்டான், இந்த குடும்பம் காலத்துக்கும் ஒத்துமையா இருக்காதுன்னு பேசினாங்கல்ல. இப்போ நீங்க இப்படி தனியா வந்துட்டீங்கன்னா அவங்க பேசினது எல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஆயிடாதா? என்னை விட வயசுல பெரியவர் மாமா நீங்க. நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்ல. ப்ளீஸ் மாமா, புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன் வீரா. இனிமே நான் அந்த முடிவுல இருந்து பின் வாங்கவே மாட்டேன். கண்மணி, அவளுக்கு நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டாம் மாமா. அவ உங்க மனச கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. உங்களுக்கு எது சரின்னு அவளுக்கு புரியுது. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க மாமா, அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்க உங்க முடிவுல தெளிவா இருந்தாலும் அந்த முடிவை எப்படியாவது மாத்திக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் மாமா. மாமா, நம்மளோட வரவு செலவு மாறலாம், பிசினஸ் மாறலாம், ஆனா ஒரே வீட்டுலதான் நீங்க அண்ணன் தம்பிங்க 3 பேருமே இருக்கணும். அதான மாமா எல்லாரோட கனவு, ஆசை எல்லாமே. நான் வரேன் மாமா. அவன் நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்றாங்கிறான், அதுக்கு மேல அவனை தடுத்து எழுதிட்டு வந்தா தப்பா இருக்காது? அது மட்டும் இல்ல, இப்ப நான் என்ன பேசினாலும் அவனுக்கு தப்பாதான் தெரியும். அது உனக்கு புரியல. அவன் கோச்சிட்டு போயிருந்தான்னா போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம். அவன் ஒரு வைராகியத்தோட போயிருக்கான். என்ன புரிஞ்சுக்கங்கிறான், என்னன்னு சொல்லி தடுக்கிறது? சத்தியமா எனக்கு புரியல. எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தனால எப்படி வாழ முடியும்? இப்ப நான் வெளியே போகாதரா, இப்பெல்லாம் பண்ணாதரான்னு சொன்னா உடனே எனக்கு விவரம் இல்லையா அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறான். அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு. அப்பா எப்பவும் ஒரு பழமொழி சொல்லுவாப்ல, பறைக்கு ஒரு பக்கம் தான் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு. எனக்கு 4 பக்கமும் அடிதான் உழுகுது. எந்த சைடுல போனாலும் அடி. ஆளாளுக்கு வச்சு செய்றீங்க. எனக்கு புரியுது மாறா, ஆனா
மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுடா. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் தனியா நின்று அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ செய்யட்டும். அதுக்காக ஒண்ணு விலகி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. அவனுக்கு தம்பிங்கன்னு நாங்க 2 பேரும் எப்பயும் சப்போர்ட்டுக்கு இருப்போம். அப்படியெல்லாம் எந்த கேடும் வர விட மாட்டோம். நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்குது பாத்தியா? அது மனசு கல்லாயிடுச்சு. அவரு கல்லு மாதிரி இருக்கிறது நீ பார்த்த. நீ வேற தூக்கம் வராம இங்கேயும் அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்கிறாரு. வெளியில தான் அந்த வீராப்பா இருக்காப்ல. உள்ளெல்லாம் ஏகப்பட்ட வழி இருக்கு. நாளைக்கே அவன் சொன்ன மாதிரி தொழில் பண்ணி ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, நிம்மதி ஆயிடுவாரு. நியாயமா பார்த்தா இந்த நேரத்தில் நீ தான் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீ ஏன் அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்க? சரி, இந்தா சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேணாம் மாறா. சாப்பிடுன்ற இவ்வளவு நேரம் டைலாக் பேசியிருக்கேன். மரியாதையா சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? ஆமா, எல்லாரும் மூளைக்கு மூளை ஒரு இடமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் சாப்பிட்டுருவேனா? சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, அழுவுறதுக்காவது தெம்பு வேணும். சாப்பிடு தயவு செஞ்சு. அவனோட கில்ட்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அவன் அதுக்கு தயாரா இல்லை. என்ன கேட்டா அவன் இப்ப எடுத்துருக்கிற முடிவு சரிதான். என்கிட்டயே அதை தான் சொன்னான். நல்லா இருக்கட்டும். அவனும் தனியா போய் ஒரு பிசினஸ் பண்ணி ஆளாகட்டும். அப்பா முன்னாடி ப்ரூவ் பண்ணட்டும். அவன் ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். விடு மாறா, நாம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். ம். ஆமா ஆமா, ஆளாகி காட்டுவான், கிழிச்சான். அதுக்கெல்லாம் அவன் தகுதியான ஆளே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கூடயும் இல்லாம வெளியே தனியா நின்று ஜெயிக்கவும் முடியாம குற்ற உணர்ச்சி தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறான். மரா, உங்ககிட்ட இருக்கிற பக்குவமும் நிதானமும் இப்ப மாமா கிட்ட இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் அவர் எந்த வகையிலயும் அவர் இந்த பிசினஸ்ல தப்பாயிராத மாதிரி நம்ம கூடவே இருந்து பாத்துக்கணும். அவன் நம்மளை நெருங்கவே விட மாட்டான். தூரமா இருந்தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். நீ கவலைப்படாது. ம், இப்ப நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிக்கணும். அதுதான் எனக்கு பெருசா தெரியுது. ஜெயிச்சிரும்.